அது எப்படி என்கிட்ட விட மாட்டேன்ல பத்தியா? நாரதர் பயப்படுறாரு, நாரதர் பயந்துட்டாரு. உண்மையிலே பயமாத்தான் இருக்கு, உண்மையிலே பயமாத்தான் இருக்கு. கேளுங்க, கிறுக்கு பையில மாட்டிக்கிட்டோம்னா பயம் இருக்கும்ல. கிறுக்கு பையன் கிடையாது. கேளுங்க, என்னன்னாலும் கேளுங்க. இந்த வாங்கிலே அந்த அழகரிலே தாமதமா வந்ததுக்கான காரணம் சொல்லுங்களேன். ஆமா சொல்லுங்க. நான் அதெல்லாம் அப்பதே சொல்லிட்டேன். ஓயாம கேட்டீங்கன்னா பெரங்கிட்ட அடி மண்டையை உடைச்சு போய் வேற கேள்வி கேளுங்க. வேற ஏதாவது கேட்டாலும் நீங்க சொல்லுங்க. கேட்டான்னு சொல்லுங்க. ஒரு மாதிரி மயம் அப்படி இருப்பேன். சரி, எதை கேட்டாலும் நீங்க சொல்லுவீங்க. சொல்லுவேன் தெரியும்ல. கடம்பவனம், தூங்கா நகரம், மதுரை. ஆமா அப்படின்னு. ஆமாண்ணா என்ன? ஆமாண்ணா ஆமாதேன். நான் என்ன முதலைண்டா சொன்னேன். சரி, மதுரையில சோழ நாட்டில இருந்து ஒரு பெண்மகள் கிளம்பி வந்தா. ஆமா இருளாயே கண்ணகி. சரி, சிலம்போடு வந்தால் மதுரைக்கு. மதுரையில வந்து சிலம்பை சபையிலே உடைத்தாள். சிலம்பு யாராவது சேர்த்து வச்சிருந்தாம்லையா? கால்ல கிடக்கிற சிலம்பு சேர்த்து வச்சிருந்தா. சரி சரி. கால்ல இருந்த சிலம்பு கோலனை கொண்டுட்டாங்க. அந்த செய்தி அறிந்து மறு சிலம்பை எடுத்துக்கொண்டு சபையிலே வந்து உடைத்தாள். ஓ சபையில. ஆமா. அந்த சிலம்புல இருந்து என்ன பரல்கள் பரவி ஓடியது? மாணிக்கமா. சரியான பதில், உண்மையில சரியான பதில். அவன்கிட்ட நீ என்ன பண்ற, காலையில ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து கொடு. எதுக்கு? ஒரு கொட்டாங்குச்சி எடுத்து அவன்கிட்ட கொடு. வாங்கி ஒரு 1/2 லிட்டர் குடிக்க. எங்க சித்தப்பா மைந்த கண்டாலி போய் நோட்டை தூக்கி விட்டான். நோட்டை தூக்கிட்டு போயிட்டாடா. ஏன் நோட்டை? சரிங்க. சபையிலே உடைத்தாள். பாண்டியனுடைய சபையில் உடைக்கும் பொழுது கண்ணகியோட சிலம்புல இருந்து மாணிக்கங்கள் பரவியது. கோப்பெருந்தேவி, பாண்டியன் நெடுஞ்செழியன் மன்னனுடைய மனைவி, கோப்பெருந்தேவியோட சிலம்பு உடைச்சாங்க. அதுல இருந்து என்ன பொருள்கள் பரவியது? 2வது பக்கத்தையும் படிச்சிருக்கேன். சரிங்க, நல்ல விஷயம். கண்ணகின்னு ஒரு பெண்மகள் எடுத்தால, அவன் முன்னாடி ஒரு சாமியா இருந்தா. ஆமா. இதே பாண்டிய நாட்டுல என்ன சாமியா இருந்தா? அந்த பக்கத்து எலி கடிச்சிட்டு போயிருச்சு, என்னால் தெரியல. அதுக்கு முன்னாடி ஒரு சாமியார் இருந்தார். என்ன சாமியார் என்றால்? சாமியார்லாம் இல்ல, சாமியா ஒரு இறைவனா கோயில கடவுளாக இருந்தாள். கடவுளாக. காரணம், அவதாரம் எடுத்தால், பெண்ணாக அவதாரம் எடுத்தால். முன்னாடி இருந்த சாமி அவ யாரு? பெண்ணாக அவதாரம் எடுத்து ஆரம்ப காலத்திலே 1960. இதுக்கு 1900க்கு சம்பந்தம் இல்ல. அப்ப பாத்தீங்கன்னா அது என்ன சிலம்பு? சிலம்பெல்லாம் முடிஞ்சிச்சு. இருங்க சொல்ல வேணாமா? சொல்லுங்க. அந்த சிலம்பு அப்படி அந்த 3 நாய் கிளம்பு சிலம்பு அப்படின்னா ஆரம்ப காலத்திலேயே கண்ணகிக்கு முன்னாடி ஒரு இறைவன் இருந்தார். முன்னாடி இறைவன் இல்ல, கண்ணகி வந்து பிறவி பலன் எடுத்தாள். நான் மறுபிறவியிலே ஒரு பெண்ணாக அவதாரம் எடுப்பேன். எங்க? சோழ நாட்டுல எடுத்தா. ஆனா அவள் ஒரு தெய்வமாக இருந்தால் பாண்டிய நாட்டுல. என்ன தெய்வம்ங்கிறத இப்ப சொல்லணும். ரொம்ப அற வாங்கிருவ. தெய்வம் ஏப்பா, அடே வந்தது யாரும் தெரியாதா? யாருன்னு தெரியலையா? தெரியல சாமி. நான் தான் நொக்கா புரிச்சு வந்திருக்கேன். நகைச்சு, அருமையான நகைச்சு. அது நடையும் அது மசரும். 1000 ரூபாய்க்கா? கணக்குல சரியா இருக்கு சாமி. நான் சொல்றேன். உங்க பகுமானம் போதும் சாமி. இல்ல மண் நீங்க நிக்க எனக்கு கால் வலிக்கும் ப்ரோ. பாரு, எங்க அண்ணன் கூட எத்தனை கிருமி தடவி முடி முளைக்கும் என்றால் வேண்டாம் என்று இருக்கான். தமிழனை கைதட்டலாம். ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா. சூரக்குண்டு சுப்பிரமணி பயலுகடா கொடூரமா 201. ஆமா, அவருக்கு மைனா கொஞ்சம் சோறு வைக்க உள்ள வர சொல்லு. ஆவா அண்ணே, டீயை வாங்கிட்டு வந்து ஊத்துங்கண்ணே. பூதமங்கலம் முதல்கரை 100 ரூபா. இப்படி கையை காட்டுறது பொத்துன்னு சொல்லுதா என்ன? அண்ணன் தானே. கள்ளப்பருப்பு இரவு நேரத்திலே வித்து தன் குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய அந்த தமிழனுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அது நினைக்குது எல்லா மேடையிலும் கேவலப்படுத்துவே, நம்ம உட்கார்றது நல்லதுன்னு. வாழ்த்துக்கள். அந்த 3 மாதத்துக்கு முன்னாடி வாங்கினே அதே பருப்பு தானே?
அதான் சிக்கு வடை அடிக்காம ஃப்ரீ அடிச்சுக்க. ஏய், ஒரு ஊரில் அப்படித்தானப்பா, கடலப்பருப்பு விற்கிற ஆளுக்கு கருப்பு இறங்குமா எனக்கு தெரியாது. மேலே காண்ட விளக்கு இருந்ததை மறந்துட்டு முண்டை குதிச்சிட்டேன். மங்குன்னு குதிச்சா காண்ட விளக்கு ஒரு பொம்பளை தலையில் விழுந்து திகுன்னு எரியுது. புருஷன் போய் கடப்பறை இருந்து குத்திட்டான். இன்னும் உனக்கு வியாபாரம் ஓடும். ஏதோ என்னால் முடிஞ்ச சின்ன உதவி. நாட்டிலே எல்லாமே கலப்படம்தான், எல்லா தொழிலும் புனிதமானதான். கலப்படமில்லாத ஒரு பொருள் என்று நீங்கள் ஆய்வுகளை செய்தால் பெத்த தாயினுடைய பாலத்தவர அத்தனையுமே கலப்படம் தானையா, உண்மைதானையா? நாட்டு மாடு பசுமாடு, நாட்டு மாட்டு காளையை தவ விட்டு எங்கள் ஐயாலாம் கண்டெடுத்தாரு, ஜல்லிக்கட்டுக்கு கண்டெடுத்தாரு, நல்லா விளையாடும்டான்னு. இன்னைக்கு கிருமாட்டில் கொண்டு போய் எதை தவ விடுறேன். அதே மாதிரி நாட்டு மாட்டில் கொண்டு போய் கிருமாடு காளையை தவ விடுறேன். அது 500 கிலோ இருக்குது. நம்ம மாடு மும்புடுக்கானா இருக்குது. ஒரு சாட்டு தான் குன்னிருது. எங்கள் ஐயா வார்த்த வேலை என்னையே கேவலப்படுத்தி விட்டார். என்ன பண்ணாரு? கிடையில எங்கிட்ட 1000 கிடமாடு இருந்துச்சுப்பா. அந்த கிடையில ஒரே ஒரு கிடறி ஈத்தடிச்சுக்கிட்டு காளையை தவ விடலை. இந்த கிழட்டு கண்டாலுமே சும்மா இருக்கும் தானே. அங்கேருந்து ஒத்தையில் கரையிலேயே மாட்டை பிடிச்சி வந்துட்டார் எங்கள் ஐயா கோடாங்க. நான் பள்ளிக்கூடம் போயிட்டு வந்தவனே ராதா அப்படின்ட்டார். என்னையா, இந்த மாடு காலை தவம் போது விளைவிக்கிறதுடா, அதுக்கு நான் என்ன பண்ணேன், கொஞ்சம் பிடிச்சி விடணும் மாடா அப்படின்ட்டு. நான் பிடிச்சி விட சொல்கிறாரு, மூக்கனை கயிறத்தையும் பிடிச்சி விட சொல்கிறாருன்னு போயிட்டு எனக்கு விவரம் பத்தாது. சரின்னு அவர் முளைக்குச்சியில் இழுத்து அந்த கிடேரியை கட்டிவிட்டார். என்னைய சொன்னார், காலை முக்குமான்னு சொன்னவனே தப்பும், இந்த கப்ளிங்குள்ளே கரெக்டாக இந்த ஸ்க்ரூ டிரைவரை உள்ளே விட்டுருந்தார். நான் சொன்னேன், எதையா காவியாட்டு, அதான் உள்ளே இருந்து வர முடியாது, ஸ்டார் திருப்புலி அதை லைன் பண்ணுறான்.